கொளுத்துற வெயில் இன்றைக்கி. கொளுத்துற வெயிலையும் சிக்கன் சாப்பிட போகிறோம். சிக்கன் அண்ட் புரோட்டா. சங்கிலி கருப்பு வெயிட் ஜாஸ்தி. குச்சிகளுக்கு எங்கேயும் போகவே தேவையில்லை, இங்கே மரத்துக்கடியிலே இருக்குது. குச்சியை கிடச்சிச்சு, அடுத்த அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது நண்பர்களே. நம்ம இந்த அடிக்கிற வெயிலில் சிக்கன் சமைச்சு சாப்பிட போகிறோம். இந்த காட்டுக்குள்ளே பயங்கரமான காடு, பயங்கரமான வெயில், ஹார்ட் ஒர்க் நிறையா இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்குக்கு என்னை ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், சிக்கன் கிரேவி சமைச்சு புரோட்டாவை தொட்டு சாப்பிட போகிறோம். வாயே வளருது. கல்லை தூக்கிட்டு அந்த வெயில் ரொம்ப கஷ்டப்படுறேன் நண்பர்களே. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேர்வை சிந்தி உழைக்கிறேன். அதாவது அடிக்கிற வெயிலுக்கு இந்த விறகெல்லாம் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. பற்ற வச்சா குபு குபுன்னு பத்துன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்றோம் நண்பர்களே. புரோட்டா வச்சு வெங்காயம் வெட்டி வெள்ளரிக்காய் வெட்டி எல்லாம் சாப்பிட்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்புக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா வெங்காயம் வெட்டி டப்புன்னு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி சமைச்சிட்டே இருக்கலாம். வேறு எந்த வேலையும் இல்லை. இன்னி வத்தாது, ஏன்னா தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வெட்டி வச்சோம்னா உடனே அடுப்பை பற்ற வச்சு சமையல் எண்ணெய் ஊற்றி அது எல்லாம் சமைக்கிறதுக்கு கறியை கழுவி கரெக்டாக இருக்கணும். விறகு மட்டும் எடுத்து வந்துடலாம் வாங்க. ஃபாலோ பேக் நண்பர்களே. இங்கே பாருங்க கையில் எப்படி ரத்தம் வருதுன்னு. உங்களுக்காக தான், எல்லாம் உங்களுக்காக தான். என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணியே ஆகணும் நீங்கள். நண்பர்களே, விறகு எடுத்துகிட்டு வந்தலாம். நமக்கான யாரோ புண்ணியம் வாங்க விறகெல்லாம் வெட்டி வச்சுட்டு போய்க்கிறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் நண்பர்களே. அவங்களாம் கோச்சிக்க மாட்டாங்க. நான் அவங்களுக்கு அடுப்பு செட் பண்ணி தர மாதிரி அவங்க எனக்கு விறகு செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த தடவை அவங்களுக்கு நம்ம விறகு மிச்சம் வச்சுட்டு போயிடலாம். அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்களோ, அந்த காலத்தில் வடை சட்டி எது இல்லாமல் தீப்பொட்டி இல்லாமல் எப்படி தீ பற்ற வச்சு காட்டிக்கிறாங்களோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு தீப்பொட்டி வச்சு வடை சட்டி வச்சு சமைச்சு நல்லா சாப்பிட்டு காட்ட போகிறேன். இதில் ரொம்ப பழமையான உணவு எதுன்னு தெரியுங்களா? புரோட்டா தான். அந்த புரோட்டாவும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் கடையிலேருந்து. சிக்கனும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. அந்த ஹெல்த்தியான ஃபுட்டையே நம்ம இப்போ சாப்பிட்டு காட்ட போகிறோம். இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம இப்போ சமையல் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், பாலைவனம் நிறைந்த மாதிரி இங்கே பாருங்கள் நண்பர்களே, எப்படி காடுகளில் நல்லா கசிஞ்சு இது என்னது பொசுங்கி கிடக்குதுன்னு பாருங்கள். இதில் ஒரு தீக்குச்சி தான் பேசு. இருந்தாலும் நம்ம அந்த தப்பெல்லாம் பண்ண போகிறதில்ல. வாங்க பயங்கரமாக சமைக்க போகிறோம். வெயில் முடியல. நீ வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டணும் நண்பர்களே. வாங்க. இந்த பெரிய காட்டுக்குள்ளே இந்த மாதிரி கூலிங் தண்ணி, ஃப்ரிட்ஜு தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம். நிறைய பேர் தண்ணி அருவியிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் நண்பர்களே. வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். கரெக்டாக இப்போ டைம் என்னன்னு தெரியுங்களா? மணி 1:30 நம்ம சமைச்சு முடித்து பயங்கரமாக சாப்பிடணும். ஏன்னா நான் வீடியோ பண்ணியே ரொம்ப நாளாச்சு. அதனால் டேஸ்ட்டாக சாப்பிட்லான்னு நினச்சேன். அது எப்படியே காட்டு. காலினாலே ஒரு டேஸ்ட் தாங்க, அருமை. அடுத்து ஏதாவது பெரிய வெங்காயம் வெட்டிக்கலாம். எல்லாம் ரெடி. அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சு கறியை கழுவி சமையல் ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. வாங்க, கூடவே வாங்க, என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஹெல்த்தியான பிராய்லர் கோழி சமைக்க போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி அதிக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முள்ளை காட்டாது. இந்த முள் தான் எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. வேறு கையில் ஏறிச்சு.
இந்த நண்பர்கள் இங்கே பாருங்க, இந்த முள் தான் எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. இதுதான், இந்த முள் தான் எனக்கு கிழிச்சிது. காயம் வாங்கினது இந்த முள் தான். இந்த முள்ளையை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்குது. கறி சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு 2 லிட்டர் கேன் தான் வச்சுருக்குறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சிக்கனமாக செலவு பண்ணிக்கலாம். இரண்டாம் முறை level 3 கரெக்ட் தானே? level 3 தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனப்படுத்துறது ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள் நண்பர்களே, நம்ம வந்துட்டு 1/2 கிலோ பிராய்லர் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு வந்துட்டு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 தக்காளி எடுத்துக்கிறோம், பெரிய தக்காளி. அப்புறம் வந்து 1/2 கிலோ சத்தான பிராய்லர் சிக்கன் எடுத்துருக்குறோம். இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம சமைச்சு எப்படி சாப்பிட்றோன்னு பாருங்கள். ஸ்டே டியூன். இருக்கிற இடமே இடைஞ்சலாக இருக்குது. இதில் வேறு இந்த முள்ளு வேறு. நண்பர்களே, சட்டியை வச்சுக்கலாம். அடுப்பில் தீ எப்படி எரியுதுன்னு பாருங்கள். நல்லா அருமையாக எரியுது. இந்த மாதிரி நம்ம வேகமாக வேலை செய்ய போகிறோம். வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி போட்டுக்கலாம். நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்குது. இந்த சமயம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நண்பர்களே. நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்குது. கறி போட்டுக்கலாம் நண்பர்களே. கறி போட்டாச்சு. வந்துட்டு எண்ணெயிலே வணங்கிருச்சு கறி கொஞ்சம். இப்போ மசாலா போட்டுக்கலாம். சிக்கன் கிரேவி மசாலா போட்டுக்கலாம். ஒரு பேக்கெட்டில் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் அளவாக போட்டுக்கலாம் நண்பர்களே. வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறங்காட்டி ஒரு பேக்கெட்டில் அளவாக போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறிக்கலாம். நண்பர்களே, இப்போ வந்து கறி வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். பயங்கர வெயிலில் அனலில் உட்கார்றதுக்கு பயங்கரமாக வேத்துருச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம் கறி வேகிறதுக்கு தகுந்த மாதிரி. நண்பர்களே, எல்லாம் போட்டாச்சு. இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா வேகட்டு. அது வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நல்லா சுண்டி தண்ணியெல்லாம் சுண்டி கிரேவி மாதிரி வேணும் நண்பர்களே. அதுதான் நம்மளோட பிளான். இங்கே பாருங்கள், மூஞ்சி பாருங்கள் எப்படி பாருங்க. மூஞ்சி நல்லா வேத்துருச்சு. ஒரு நாள் இந்த வெயில் உட்காந்து சமைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இது கொஞ்சம் நேரம் வேகிட்டு அது வரைக்கும் போய் கொஞ்சம் தண்ணியில் மூஞ்சி கழிட்டு வந்துடலாம். வாங்க நண்பர்களே. பாதி நண்பர்களே, சமைச்சு கொஞ்சம் கையங்கால் மூஞ்செல்லாம் காரம் மூக்கில் ஏறிடுச்சு. ஆபத்துக்கு பாவம் இல்லை. மைக் அப்படி போடு. முடியெல்லாம் கருகிருச்சாடா. நண்பர்களே, அங்கே வெந்துட்டுருக்குது. வாங்க, நாய் ஏன்னா கறியை தூக்கிட்டு போகிறக்குள்ள நம்மளே போய் கறி பார்க்கலாம். வாங்க நண்பர்களே.
நல்லா பயங்கரமாக கொதிச்சுட்டு இருக்குது. நல்லா சுண்டி வரணும் நண்பர்களே. நல்லா சுண்டி வந்தால் தான் அது வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கு. நீங்கள் வந்துட்டு நான் அவசரமாக பண்ணேன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். நான் இந்த மாதிரி நிறையா டைம் சமையல் செஞ்சுருக்கிறேன். நல்லா தான் இருந்திருக்குது. என்னை நம்புங்க, நீங்களே இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா அடுப்பு பாருங்க. இந்த வெயிலுக்கு அருமையாக அடுப்பு எரியுது. ஆனால் வெயில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் எனக்காக சாப்பிடவும் உங்களுக்கு நீங்கள் பார்க்கவும் நான் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு லைக்குமே நீங்கள் பார்க்குற முதல் விஷயம். எனக்காக இந்த வீடியோ கஷ்டப்படுறதுக்காக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. புரோட்டா வாங்கிட்டு வந்தாச்சு. புரோட்டா இங்கே இருக்குது. புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டோம். புரோட்டா இருக்குது. புரோட்டாவில் பிச்சு சாப்பிட போகிறோம். வாழை இலை, வாழை இலை இருக்குது. எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்டு காட்டுறோம். நண்பர்களே, நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான வெள்ளரிக்காய் அதெல்லாம் எடுத்துக்கலாம். சைடிஷ் வெள்ளரிக்காய் நல்லா முத்திருச்சு நண்பர்களே. கட் பண்ணாலே கட் ஆக மாட்டேங்குது. நாங்களாம் ஒரு பிகினர்ஸ் தான் நண்பர்களே. யூடியூப் வந்துட்டு நாங்களாம் இப்போ தான் வர்றோம் யூடியூப்குள்ளேயே. 2 வருஷம் வந்தது ஓகே தான். ஆனால் பணம் காசெல்லாம் இல்லைல்ல. அதனால் எங்கள் கிட்ட சரியாக பணம் இல்லாதங்காட்டிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளெல்லாம் எங்களால் வாங்க முடியும். நாங்கள் போகிற வேலைக்கே வீட்டுக்கு காசு கொடுக்குற கரெக்டாக இருக்குது. அதனால் எங்கள் கிட்ட இருக்கிறத வச்சு தான் நாங்கள் சமைக்க முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் என்னடா இதையும் கூட எடுத்துகிட்டு போக மாட்டீங்களான்னு கேட்காதீங்க. பல தடங்கி என்றைக்கோ ஒரு நாள் லீவ் கிடைக்கும் போது தான் வந்து சமைக்கிறேன். இப்போ நான் டெய்லி சமைச்சிட்டே இருந்தேன்னா யூடியூப்லேருந்து பணம் வந்தால் தெரியாது. நம்ம ஏதோ கிடைக்கிற நம்ம செலவு போக இருக்கிற காசில் தான் யூடியூப் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஒவ்வொரு வீடியோ 2 வீடியோ ரீச் ஆகி அதில் ஏதோ பணம் வந்தால் தான் பெரிய லெவலுக்கு வர முடியும். அதுக்கு வந்துட்டு தேவையான பொருளெல்லாம் வாங்க முடியும். அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. அதனால தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் இல்லாமல் தான் பண்ணுறோம். சங்கட்டமாக எடுத்துக்காதீங்க. அதை வச்சுட்டு எங்கடா அங்கே போய் சமைக்கிற, காட்டில் போய் சமைக்கிற, வெளிக்கு போகிற இடத்துல போய் சமைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா யார் வேணால் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. ஏன்னா நான் யாரும் எங்களுக்கு வீடு தர போகிறதும் இல்லை. அதே மாதிரி நாங்கள் ஒன்றும் கோடீஸ்வரம் வயிற்றில் ஒன்றும் பிறக்கல. இருக்கிறத வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கிடைக்கிறது இருக்கிற காசை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் தான் நினைக்கிற நண்பர்களே. யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். முழுசாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஒரு லைக் முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பையன் வளர்ந்துட்டு போகிறான். கிரண்டி எடுத்துகிட்டு வரல நண்பர்களே. அதிக கத்தின்னு சொல்லிட்டேன். கரெக்டாக சாரி. பாருங்கள், நல்லா சுண்டிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டுவோம் நண்பர்களே. வெந்துருச்சா என்னன்னு தெரில. ஆனால் நல்லா இவ்வளோ சுண்டி இருக்குன்னா வேகாமல் இருக்காது. இலை பூ மாதிரி இருக்குது. பாய்க்காமடி மாதிரி விரிஞ்சிட்டே வருது. இப்படி விற்கிறேன். அடுத்து நண்பர்களே, நம்ம வந்துட்டு இந்த இதே வச்சு தான் இப்போ கறி எடுத்துகிட்டு வர போகிறோம். எடுத்தாச்சு. அப்படி சுற்றி வந்தார பயங்கரமான டிஷ்ஷாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போதே சொல்லுவீங்க, இந்த காட்டுக்குள்ளே இந்த மாதிரி வந்து சமைக்க முடியுமா? அது 2 பேர். ஸோ இப்படி வந்திருக்குன்னு பாருங்க. வந்துட்டு இப்படி கேளுங்க. இப்படி கிரேட் அருமை. நண்பர்களே, நம்ம இவ்வளோ வெயிலில் கஷ்டப்பட்டு முடியெல்லாம் கதறி பொசுங்கி நம்ம சமைச்சு ஒரு வழியாக கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்ல போகிறோம். இங்கே பாருங்க எப்படி நல்லா இருக்குதுல்ல, பார்க்க நல்லா இருக்கா இல்லையா? இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. புரோட்டா எடுத்தாச்சு. புரோட்டா கடையில் வாங்கிட்டு வந்து புரோட்டா. இப்போ வந்து கிரேவி, கறியோட கிரேவி எடுத்து கிரேவி நல்லா முக்கிக்கணும் நண்பர்களே. இதான் பயங்கர சூடு, சரியான சூடு. சேஸ்.
வேறு லெவலுங்க. அருமை அருமை. அப்படி இது அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது நண்பர்களே. விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல சரியான டேஸ்ட்டு. உண்மையில ஒரு தாபாவில் போய் சாப்பிட்ற டேஸ்ட்டு வெறித்தனமாக இருக்குது. ஆஹா, கிரேவி உண்மையில கறி பாருங்க, கறி பாருங்க எப்படி வந்திருக்கு. நல்லாவே வந்திருக்குது. பூ மாதிரி வந்திருக்குது. ஆஹா, வந்துருக்கு, நல்லாவே வந்திருக்குது. ஆஹா, பயங்கர சூடு நண்பர்களே. நம்ம போட்டதெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி இந்த மாதிரி கடையில் வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்து இதே மாதிரி சாப்பிடுங்க நண்பர்களே. வெறித்தனமாக இருக்குது. அடுத்தது வந்து இது சாப்பிட்டு ஒரு தக்காளி வெங்காயம். கறி உள்ளிக்காய் தக்காளி கொக்கும் சும்மா ஜம்முன்னு இருக்குது. அருமையாக இருக்குது நண்பர்களே. நண்பர்களே, இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுலேருந்து உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் சபரினேஷ். சந்தோஷம். நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட் பை. லவ் யூ ஆல்.